மக்களை பார்த்தோன்னு சொல்லலாம். இப்போ சேட்டில் பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ்ஸு புறப்பட்டுருச்சு பாருங்க. அப்படியே கொஞ்சம் வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்படி கொஞ்சம் என்ன வச்சுக்கோங்க, கேமரா வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆனால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஓரளவு தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த பாருங்கள், பெங்களூர் பஸ் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். இந்த பஸ்ஸு ஒரு வேற இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த அப்படியே பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட் அப்படியே பேக் சைடு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு வீடு பாருங்கள். நல்லா பெரிய பெரிய பில்டிங் தாங்க மக்களே, பார்க்குறதுக்கு வேலை இருக்குது. இன்னும் இது மட்டும் கிடையாது, இன்னும் பஸ் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இன்னும் ஒரு த்ரில்லிங்கான வியூ பாயிண்ட்லாம் பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்கும், அப்படி வேலைலாம் இருக்கும். எத்தனை பேருக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களாம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்க பார்ப்போம். மக்கள் எங்கே பாருங்கள், இந்த பஸ்ஸு பாருங்கள், வேலைலாம் இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாமி, என்னென்னலாம் பஸ்ஸு கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வறண்டா மாதிரி இருக்குது, தூந்து விளையாடலாம் மாட்டேங்குது, கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி இருக்குது, ப்ளே கிரவுண்ட் மாதிரி. ஆனால் இவ்வளோ டைமுக்கு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னு வச்சோன்னேன், பயங்கரமான டிராஃபிக் ஜாம் ஆகும். ஆனால் எவ்வளோ சீக்கிரத்தில் நான் தடுப்பு ரீச் ஆகும்னு தெரியல மக்களே. பாருங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் பாருங்கள், ஸ்நாக்ஸ் கடை வந்து பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே இந்த பக்கம் பாருங்கள், லைன் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே ஃபுட் ஜூஸு, இப்போ ஸ்நாக்ஸு பயங்கரமாக இருக்குது. பார்க்கும்போது வேலைலாம் இருக்குது. அது மட்டும் கிடையாது, முன்னாடி தான் அந்த என்னடா தட்டிகிட்டு இருந்தாங்க, என்னடா சவுண்ட் கேட்க பார்த்தா பிரியாணிங்க. அதை பார்த்தோன்னே சடனாக ஞாபகம் வந்துச்சு, பிரியாணி சாப்பிடும் போல இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், சாப்பிட முடியாது. சரி, நம்ம போகிற வழியிலே சப்போஸ் எங்கேயாவது பஸ்ஸு உணவுக்கு அப்படி நிப்பாட்டினாங்கன்னா கண்டிப்பாக இறங்கி சாப்பிட்டுக்கலாம், இல்லையா நம்ம தருமபுரி கண்டிப்பாக ரீச் ஆகும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு மைண்ட் செட்டில் தோணிச்சுங்க. அப்படியே பார்த்து அப்படியே கொஞ்சம் அப்படியே வச்சுக்கோவேன். சேட்டலைட் பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் ஒரு 500 ஃபீட்டு அந்த மாதிரி 500 மீட்டர் மாதிரி டிஸ்டன்ஸ் வந்திருக்கோம். பாருங்க, ஆட்டோ பாருங்கள் எந்த அளவுக்கு வரிசையாக நிற்சிருக்கு. இந்த மாதிரி நான் ஆட்டோலாம் மேபின்னு பார்க்கும்போது என்னென்னு எனக்கு தோணுதா, இந்த பாஷா படத்தில் ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய ஆட்டோலாம் அப்படியே லைனாக வந்துட்டுருக்கோம். அந்தோடைய மைண்ட் செட் தான் டக்குன்னு வந்துச்சு. ஏன்னா அந்த பாஷா படம்லாம் வந்து வேலைலாம் சொல்லாங்க, அந்தளவுக்கு மக்களே செம்மையாக இருந்தது படம்லாம். ரசிக்கலாம் அப்படியே இன்னுமே பார்த்தா அல்டிமேட்டாக அந்த படம் ரீரிலீஸ் பண்ணால் சொல்லுவேன், 100 நாள் ஓடுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. ஏன்னா பெங்களூரில் இவ்வளோ நேரத்துக்கு ட்ராவல் பண்ணோன்னா பயங்கரம் தாங்க மக்கள், பயங்கர ரிஸ்க்கு தான். என்ன சொல்கிறோம் எனக்கே தெரில அந்த அளவுக்கு. இன்னும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டிராஃபிக் ஜாம் இன்னும் ஆரம்பிக்கல. இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் இல்லை ஒரு 20 கிலோமீட்டர் போனால் மட்டும்தான் தெரியும் எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்ட்டு. இங்கே பாருங்கள், ஏதோ போர்டு போட்டுற முடியாது. அந்த பக்கம் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில், அதாவது விடுதி அந்த பக்கம் பார்த்தோன்னா ஒசூர் ரோடு, நம்ம அந்த வழியாக போகிறோம்னு நினைக்கிறோம். இங்கே பாருங்கள், பார்க்கும் போது வேலைலாம் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. வாவ், அல்டிமேட்டுக்கு மக்களே. கிட்டத்தட்ட அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. அதனுடைய தூண்கள்லாம் பாருங்கள், இது வந்து மெட்ரோ ரயிலுடைய தூண்கள், அதாவது மேலே வந்து மெட்ரோ ரயில் போகுது. அதாவது தூண்கள் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு அது அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது, இன்றைக்கி பயங்கரமான சம்பவம் இருக்குது. பஸ்ஸு வர இந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிட்டு இருக்கு, புல்லு குழிவாக இருக்கு நினைக்கிற ரோடு. எத்தனை பேரா நீங்களாம் பெங்களூரில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். நீங்கள் இந்த பெங்களூரில் இருக்கும் போது என்னென்னலாம் அனுபவிச்சிங்க, இங்கே உள்ள அந்த லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு எப்படி சூட்டபுள் ஆச்சு, ஓரளவுக்கு பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறது தெளிவுபடுத்துங்க இதை கமெண்ட் பாக்ஸில். எங்கள் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ரோடு எப்படி இருக்கு பாருங்கள், பயங்கர கொடூரமாக இருக்குது. அது ஏன் இன்னுமே அந்த ரோடெல்லாம் ரெடி பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னா தெரில. கிட்டத்தட்ட பெங்களூர் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு ஸ்டேட்டு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த ஒரே பெங்களூரில் எவ்வளோ அந்த அளவுக்கு ரோடுகள்லாம் மோசமாக இருக்குன்னா, இந்த உள்ள அரசாங்கம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த ஆட்டம் ஆடுதுங்க, கேமராவே கையில் பிடிக்கணும்ல. கிட்டத்தட்ட இங்கே உள்ள அந்த வீடுகள், அதாவது ரேட்லாம் எவ்வளோ இருக்கும், வாடகைலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10,000 ஒரு மந்த்து வாடகை வந்து 10,000 எவ்வளோ அப்படிங்கிறது தெரியல மக்களே. இது என்ன மக்களே, மறுபடியும் இந்த பஸ் ஸ்டாண்டு போய் சுற்றி வளைச்சிட்டு வருது, என்ன கொடுமை சரவண அட கடவுளே. இப்போதாங்க அந்த ரூட்லேருந்து வந்துச்சு பஸ்ஸு, போயிட்டு யூ-டர்ன் போட்டு மறுபடியும் போயிட்டு இருப்பாருங்க. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு சிறந்த ஒரு நடிகர், ஒரு புனித்ராஜ்னு அவர் பேர் நினைக்கிறேன். அவருக்கு இன்றைக்கி வந்து நினைவு நாள் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள், மாலையெல்லாம் போட்டு இது பாருங்க, இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில, இது பண்ணி தெரில. நினைவு நாளில் அவங்களுக்கு வந்து 5 செலுத்துற விதமாக மாலையெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க.
நான் நினச்சிட்டு இருந்தேன் சரி பஸ் ஏதோ புதுசாக வந்து ஷார்ட்கட் ரூட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஆடா இந்த பஸ் என்னன்னு நினச்சுடுவேன், போய் யூட்டன் வளைச்சி பஸ்ஸு நம்ம டேரெக்டாக சாப்பிட்றத விட்டுட்டு போய் சுற்றி கை விட்டு சுற்றி வந்து வாங்கி போய் சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்குதுங்க மக்களே. இது ஏதோ பஸ்ஸு போகிறான் ஷார்ட்கட் ரூட் கண்டுபிடிச்சிட்டா போல் டிரைவரு வெறித்தனமாக நீங்கள் அடித்து ஓட்டுவார் வண்டி அப்படின்னு நினச்சிட்டு நான். இங்கே உள்ள இன்னும் பெங்களூர் பற்றி சொல்லி ஆகணும்னா இன்னும் நிறைய விஷயம் சொல்லி ஆகலாம். ஏஞ்சல் பார்த்துருக்கீங்களா? ஏஞ்சல் அது நீங்கள் சில ஏரியாவெலாம் பார்த்துருக்கலாம், இல்லை டிவியில் கூட பார்த்துருக்கலாம். ஆனால் நீங்கள் பெங்களூரு வந்தீங்கன்னா மட்டும் போதும் ஏஞ்சலை நீங்கள் பார்க்கலாங்க மக்களே. பயங்கரமாக பார்க்கலாம். நீங்கள் அந்த ஏஞ்சலை வந்து அழகாக ரசிக்கலாம். அந்த அளவுக்கு வேறு லெவலு ஒருத்தான சிட்டி. இந்த விஷயம் மட்டும் கிடையாது, நிறையா தொழில்துறைகளாகட்டும் நிறையா அந்த மாதிரிலாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு நான் இது சொல்லணும்னா ஊர் சொன்னேன் பெங்களூர் சிட்டி இந்த சிட்டி சொல்லி ஆகலாம். ஆனால் என்ன ஒன்று, இந்த லாங்குவேஜ் தாங்க ப்ராப்ளமே. எங்கே போனாலும் இடிக்குது. நம்ம தமிழ்நாடு பிரச்சனை இல்லை, லாங்குவேஜ் கற்றுக்கலாம். ஆனால் பட் பெங்களூர் அப்படிங்கும்போது கொஞ்சம் இதுதாங்க. இங்கே பாருங்கள், இப்பயே பாருங்கள் எந்த அளவுக்கு டிராஃபிக் ஜாம் பாருங்கள். அப்படியே வண்டி பார்த்தா இன்ச்சு பையா அப்படியே நவுந்து போயிட்டுருக்கு, ஊர்ந்து போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அனைமே இந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு தாண்டறதுக்கே இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. 2 மணி நேரமா இல்லை 3 மணி நேரமா? அப்போ நான் தருமபுரிக்கு போய் ரீச் ஆகிறது கரெக்டாக ஷார்ப்பாக மணி ஒரு 8-9 மணிக்கு நினைக்கிறேங்க. அப்படி தான் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஏன் நடக்குது அப்படின்ட்டு, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்ட்டு. மக்களை இப்போ தாங்க சிக்னலே ரீச் போட்டிருக்கான். நல்ல வேலை தப்புச்சுன்னு நினைக்கிறேன். இது மட்டும் சொல்ல முடியாது, பெருமையாக சொல்ல முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எலக்ட்ரானிக் சிட்டிக்கெல்லாம் இன்னும் தாண்டுற பொருள் தாங்க. அப்படியே நம்ம ஏன்டா இந்த பஸ்ஸெலாம் போகிறது இவ்வளோ சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி இந்த டிராஃபிக் ஜாமால் நிச்சிட்டு போகிறதுனால தான் கொஞ்சம் வெறுத்து போயிடும். மற்றபடிக்கெலாம் ஆல்ரைட் ஓகே. பஸ்ஸுங்கிறது ட்ராவல் அப்படிங்கிறது கொஞ்சம் 100% யூஸ்ஃபுல்லு தான். ஆனால் 100% யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் நமக்கு சேஃப்டி பயங்கர சேஃப்டி சொல்லலாம். இங்கே பார்த்தா வச்சுக்கோங்களேன், அந்த புனித்ராஜ் நினைவு ஒட்டி இங்கே பார்த்தா சாப்பாடுலாம் நடந்துகிட்ருக்கு போல். நான் கவர் பண்ண முடியல அந்த வீடியோவை. வரேன் நிறையா மக்கள் பார்த்தா சொல்லலாம் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க பஸ்ஸுக்காக நினைக்கிறேன். இங்கே ஒட்டியாராரு ஒரு நண்பர், அது பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டுருச்சு, பஸ் ஏறி வரா ஓடுறாருங்க, கேட்டாருங்க மக்களே. கிட்டத்தட்ட பார்த்தா இவர் தருமபுரியா இல்லை சேலமாக தெரில. இங்கேயும் சிக்னல் போட்டாங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கும் பஸ்ஸு நவர மாட்டேங்குது. 10 அடினா வந்தாவே உடனே ஒரு சிக்னலை போட்டுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக கடவுளே பஸ்ஸு நவந்து போயிடுச்சு. அதாவது சிக்னலில் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இது ஹோட்டலாக இந்த பேட்டரின்னு தெரில, பயங்கர பெருசாக இருக்குது மக்கள். அது உள்ளுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரில. இப்போ பார்த்தா ஒரு ஸ்நாக்ஸ் கட்டுற மாதிரி தெரியுது. எப்படி நம்ம எல்லாம் உள்ள விடுவானோ வச்சுக்கோங்க, கண்டிப்பாக விட மாட்டாங்க. எம்ஆர்பி, அதாவது நம்ம ஊரில் வந்து டாஸ்மாக்கு, இங்கே வந்து அது எம்ஆர்பி. நம்ம வந்து ஒரு ஒரு டப்பாக்குள்ளே ஏதாவது நம்ம பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களோ எம்ஆர்பி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க எம்ஆர்பி வந்து டாஸ்மாக் கடை. டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ். நம்ம ஆளு எங்கே ஒன்றுமே அடித்து ஓட்ட மாட்டேங்கிறாரு பஸ்ஸை. எதுக்காக அடித்து ஓட்டு வர பார்க்குறேன், ஊட்டிட்டு போயிட்டுருக்காரு. இன்னைக்குள்ளே இவர் இப்படி ஓட்டுறதை பார்த்தா தருமபுரிக்கு இன்னைக்குள்ளே ரீச் ஆக முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே மேபின்னு வந்து நாளைக்கு எவ்வளோ நேரத்துக்கு வந்து ரீச் ஆகலாம்னு நினைக்கிறேன். என்ன நடக்கும்னு தெரியல. அடுத்து நம்ம வண்டியை மூவ் பண்ணும்போது பார்த்தோன்னு சொல்லலாம், அங்கங்கே அந்த வண்டிகள்லாம் நம்ம அப்படியே தென்படுது. அப்படியே பார்த்தோன்னு சொல்லலாம், இந்த கடைகள்லாம் பார்க்கும்போது, இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் பார்க்கும்போது வேலைலாம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட பெட்ரோல் டீசலாம் வந்து தட்டுப்பாடு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு பார்த்தோன்னு சொல்லலாம் அதோடைய குறைபாடுகள் வந்து அது சொல்ல குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து நிறையா வந்து அதிகரிச்சதுனால மக்கள் பெரும்பாலும் வந்து ரெகுலராக வந்து அந்த பெட்ரோல் டீசலுக்கு வந்து யாரும் வந்து இது பண்ணுறதில்ல. ஏதோ அங்கே 8 பேர் மூட்டையாக்கி போகிறாங்க இந்த பஸ்ஸில் இருந்து. என்னன்னு தெரியல மக்கள். அது மக்களே எங்கே பாருங்க மக்களே, என்னமோ வந்து அது ஆட்டோவே நான் தெரியல, ஃபுல்லாக வந்து ஜவுளி கடை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே உள்ள கடை பாருங்கள், பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள், வேற உள்ள இருக்குது. அதான் ட்ரெஸ் கடை நினைக்கிறேன், ட்ரெஸ்ஸு கடை. அல்டிமேட்டு மக்களே, கேக்கு பாருங்கள் அவ்வளோ இது அருமையாக இருக்குது பாருங்கள். வா, இதுக்குள்ளே போய் நுழையணுமே போய் கால் எடுத்து வச்சாவே நான் என்னுடைய சொத்தை விற்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இதில் போய் நான் எங்கே ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது,
அட்லீஸ்ட் அந்த துணியோட நூலு கூட நான் எடுத்து வரணும் பார்த்தேன்னு சொல்லுவேன். அதுக்கே நான் 10 லட்சம் 20 லட்சம் பணம் கட்டணும் போல. அந்த அளவுக்கு பயங்கரமாக வேலைலாம் வச்சுருக்காங்க. இந்த ஏரியாலாம் சொல்லி ஆகலாம். நைட்லாம் வந்து ஏரியா அது ஃபேமஸான ஏரியா. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் இங்கே சிக்னல் போட்டு நினைக்கிறேன். வண்டி நிச்சயிச்சு பாருங்க மக்களே. பார்ப்போம் இன்றைக்கி பெங்களூர்லேருந்து நம்ம டெர்மினல் வந்து எத்தனை சிக்னல் போடுறாங்க, எவ்வளோ டைமிங் ஆகுதுன்ட்டு. என்னன்னா பஸ்ஸில் உட்காந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் வந்துச்சுன்னா ஜாலியாக தூங்கிட்டு போகலாம். நம்ம அதே மாதிரி சிக்னல் போட்டால் மக்கள் எப்படி ஒன்று ஒரு வழியாக டிரைவிங் பண்ணால் அட்லீஸ்ட் நம்ம வண்டி ஓட்டும் போது இது மாதிரி நம்ம பண்ண முடியாது. சில விஷயம் நம்ம தூங்க முடியாது, எங்கேயும் ஒரு வேடிக்கை பார்க்க முடியாது. கொஞ்சம் ஏதாவது கவனம் சிதற ஓட்டோம்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அப்புறம் நம்ம அழகாக வந்து ஆம்புலன்ஸும் அழுத்தி கூட்டு போவோம். வேற மாதிரி ஒருத்து கேஆர் மார்க்கெட்டு என்னன்னு தெரில. ஆனால் பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் நினைக்கிறேன். ஏன்னா அதில் பூவு எல்லாமே ஆல்ரெடி அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மார்க்கெட்டுக்கு நான் போனதில்லை இது வரைக்குமே. இது எந்த ஏரியான்னு தெரியல மக்களே. அன்றைக்கி தான் சொன்னாங்க நம்ம சார்ஜி பஸ் ஸ்டாப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கிலோமீட்டரு இல்லை ஒரு 5 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம். ஆனால் இதுக்குள்ளே பார்த்தோன்னு சொன்னாங்க வெறும் மசூதி இதே இருக்குதுங்க. எல்லாமே அந்த இது பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது கசகசன்னு இருக்குது, இடமே இல்லாத மாதிரி இருக்குங்க. இது என்னங்க ஒரு தூண்கள் மாதிரி போட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஏதோ ஒரு நுழைவாய் மாதிரி போட்டிருக்காங்க. அதுபோல் இது என்ன ஒரு பார்டரா இல்லை என்னன்னு தெரில. இப்போ தான் வண்டி வந்து மேம்பாலத்து மேலே ஏறி இருக்குது. அப்படியே வண்டி அணைச்சிட்டு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா வண்டி ஓட்டுறானே தெரிய மாட்டேங்குதுங்க. என்றைக்கு இருந்தாலே ப்ரைவேட்டு தாங்க. சும்மா வண்டி தாறுமாறு அடித்து ஓட்டுறாங்க, இப்படி தெறிக்க விட்றாங்க. ஆனால் நம்ம வெறும் பஸ் அப்படியே ஊட்டிட்டு போகிறாங்க பாருங்கள். அப்படியே ஸ்லோவாக போகிறாங்க. இங்கே பாருங்க இந்த பக்கம் இதுதாங்க நான் இதுதாங்க எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி அழகான வியூ பாயிண்ட் தாங்க மக்களே. பார்க்கும்போது செம்மையாக இருந்தது பாருங்க, பயங்கரமாக இருக்குது. வா அடிச்சு ஓட்ட கொண்டுப்பா அந்த ஓட்ட அந்த சீக்கிரம் அந்த ஆட்டோ மீட்டு அடிச்சு ஓட்டுறா அவரு தான் நான் தான் கத்திட்டு போகணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைதானம் மக்களே. இது என்ன மைதானம் தெரில. ஃபோன் வேற ஷேக் ஆகுது. நான் வேற பஸ்ஸு கரெக்டாக லெவலாக போயிட்டு காணிச்சிட்டேன்னா அங்கங்கே வேகத்தடிகளும் அந்த குண்டு குழிமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வண்டிலாம் அப்படியே ஆடுது பார்த்து கடன்னு. ஒரு பயங்கரமான வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இன்னும் ஒரு 10 செகண்டுக்குள்ளே இப்படி ஒரு வியூ பாயிண்ட் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. இப்போ பாருங்க என்னங்க ஓட்டு ரெட் கலர் காரு சும்மா காது குறையேன்றதுங்க. இப்படி இங்கே கேட்குது. இப்படி இந்த மாதிரி காரெல்லாம் நம்ம வாங்கி எப்போ அது மாதிரி நம்ம ஓட்டி போகிறது கெத்தான். அது நடக்காதான்னு தெரியல. அன்றைக்கு பார்த்தா சொல்லுவேன் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறவளோ இல்லை. கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து 5 பேர் தாங்க இருக்குங்க இந்த பஸ்ஸில். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறது கிட்டத்தட்ட 5 பேர் தான். 5 பேர் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 5 பேர்த்துக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் வண்டி. நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி வண்டி ஓட்டினா கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமாமா இல்லை லாபம் ஆகுமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன். இந்த ஏரியாவில் நிறையா மசூதிகள்லாம் நான் இதுக்கு பார்த்துட்டேன். எக்கச்சக்கமான மசூதி மக்களே. கேமராவை பிடிக்க முடியல, அப்படியே வலிக்குது கை. எங்கே அந்த மேகமூட்டம்லாம் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் ஏதோ மழை வர மாதிரி தான் இருக்குது. மக்களே இங்கே பாருங்கள், இது ஒரு பஸ் ஸ்டாப் மக்களே. இது பஸ் ஸ்டாப்போ இல்லை மார்க்கெட்டுன்னு தெரியல. மார்க்கெட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம் அதே தாங்க இதுதாங்க அந்த மார்க்கெட்டு. கேஆர் மார்க்கெட்டை சொன்னீங்களா பாருங்க. பார்க்கும்போது எட்டா பெருசு பாருங்கள், பயங்கரமாக இருக்கு பாருங்க. ஓ மை காட். பாருங்க மக்கள் பாருங்க அப்படியே கசன்னு வச்சுருக்குறாங்க பாருங்க. பாருங்க
அவங்க வேறு கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கிறாங்க. இப்போதான் அப்படி பார்க்குறேன். மசூதி பாருங்கள், எக்கச்சக்கமான மசூதி. கிட்டத்தட்ட நான் இது மாதிரி 4-5 டைம் பார்த்து 4 மசூதி மட்டும் மேலே பார்த்துட்டேன். ஆனால் அந்த மார்க்கெட்டில் பார்க்கணும் மக்களே, பயங்கரமான கூட்டம். அப்படி கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு அப்படியே பயங்கர கூட்டமாக இருந்தது. ஏன் இன்னொன்று நினச்சிக்குவேன், இந்த மழை துளி மழை போட்டால் கூட அந்த ஈர கூட சீக்கிரம் வந்து கீழே இறங்க நினைக்கிறேன், அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டங்க. மக்களை இங்கே பார்த்தா வச்சுக்கோங்க, நிறைய அந்த எலக்ட்ரானிக் சிட்டி நினைக்கிறாரு, நிறைய அந்த மோட்டார்கள் அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க. மேபி நீ இது பூரா அதான் நினைக்கிறேன் எலக்ட்ரானிக் சிட்டி. அதான் நம்ம எலக்ட்ரானிக் சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, செல்ஃபோன் ஆகட்டும், அந்த செல்ஃபோனோட டிஸ்பிளே ஆகட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் சொல்லலாங்க பாருங்கள். மொபைல் லேப்டாப் சர்வீஸு அதெல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள், உடனே குயிக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ வந்து எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் பாருங்கள், பயங்கரமாக இருக்கு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து மொபைல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதிகமாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இதான் அந்த எலக்ட்ரானிக் சிட்டிக்குள்ளே போகிறது. அந்த இதில் பாருங்கள், பார்க்கும்போது எந்த அளவுக்கு மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பொருளாக வாங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கடைகள் இருக்குது, ஆனால் எக்கச்சக்கமான கடைகள். இந்த கடைகள் வந்து வியாபாரம் ஆகுதுன்னா ஹைலைட்டு தாங்க. நம்ம ஊராக தான் அடிச்சு எடுத்துக்கிறாங்க, அந்த கடைக்கு வியாபாரம் ஆகுது, எந்த கடைக்கு வியாபாரம் ஆகுது அப்படின்ட்டு. ஆனால் இங்கே பாருங்கள், அந்த இது இல்லாமல் காமனாக அவங்க கடை வச்சுட்டு இருக்கிறாங்க, மக்களும் நிறைய பேரும் போயிட்டுருக்காங்க. இன்னொன்று விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்க, மக்கள் வராங்கன்னா கண்டிப்பாக எந்த அளவுக்கு நம்ம பொருள் தரமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மக்கள் தேடி வருவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே என்னங்க ஃபுட்டு இந்த அளவுக்கு ஃபேமஸாக தெரியல, என்ன ஒரு மக்களை அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்றாங்களே, என்னென்ன தெரியல, என்ன ஃபுட்டுன்னே தெரியல. எங்கே பாருங்க, ஓ மை காட், கண்டிப்பாக அது நம்ம இங்கே இறங்கியிருந்தோம்னா அது என்ன சாப்பாடு எப்படி டேஸ்ட்னு நம்ம ஒரு ரிவ்யூ போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டுங்க. சாதாரண ஒரு ஹோட்டலு, அதுவும் ரோடோரங்கிற அந்த ஹோட்டலு பார்க்கும் போது அவ்வளோ மக்கள் கூட்டம். அது அவங்க சாப்பிடும் போது ஆர்வத்தோடு அப்படியே விரும்பி சாப்பிட்றாங்க, ருசியோட. அப்போ எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க சாப்பிடும் போது அதை நம்ம கண்ணில் பார்க்க முடியுது. மிஸ் ஆயிடுச்சுங்க, கண்டிப்பாக மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். கையை வேற பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு வலி வேற. எலக்ட்ரானிக் சிட்டி ஒன்றா பஸ் நம்ம தாண்டல நினைக்கிறேன். மக்களே இவ்வளோ நேரத்துக்கு தான் சொல்லுவேன், டிராஃபிக் ஆகுங்க. கிட்டத்தட்ட அங்கங்கே ஒரு டிராஃபிக் ஜாமு பாருங்க. அந்த பானிபூரி எத்தனை பேர் விரும்பி சாப்பிட்ருக்கீங்க மறக்காம கமெண்ட் ஃபோன் பண்ணுங்க. அது வந்து ரசப்பூரிங்க, கிட்டத்தட்ட அந்த வடக்கிட்ட அல்டிமேட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போதான் சொல்லுவேன், ஒரு பூரியை உடைச்சி அதில் கொஞ்சம் லைட்டாக மசாலாலாம் வச்சு அப்படியே அந்த ரசத்தில் முக்கி கொடுப்பாங்க. சாப்பிடும் போது வேற லெவலுங்க, பயங்கரமாக இருக்கும். வண்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கங்கே நிப்பாட்டி போகிறப்பட்ட போய் தருமபுரி சேலம் தான் நினைக்கிறேன், ஒசூர் ரோடு. நிறைய அங்கே பாருங்க மக்களே, இந்த உள்ளூர் திராட்சைகள் நிறைய, அந்த முந்திரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி இதுக்குள்ள வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது கூட, சாப்பிட்டா செம்மையாக இருக்கும், வேற மாதிரியா இருக்கும். கோச்சு ஐயோ முட்டுற மாதிரியே வராங்க, என்னடா நடக்குது இங்கே? பெங்களூர் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு இடத்துல நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பாருங்கள் அப்படிதான் போயிட்டுருக்கு பஸ்ஸு. இன்னும் பார்த்தா வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் த்ரில்லிங்கான வியூ கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க.